அதுவும் சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு இன்றைய பதிவு நாள் February 18, 2025. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், மல்டிபிள் அண்ட் சிங்கிள் என்ட்ரி. இன்றைக்கி மல்டிபிள் சிங்கிள் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எம்பசிலேருந்து வந்த எல்லாருக்குமே மல்டிபிளாக யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி தான் வந்திருக்கு. பட் அவங்களுக்கு வேலிடிட்டி 2 months கொடுத்துருக்காங்க. அதாவது 54 days டியூரேஷன் ஆஃப் ஸ்டே 54 days. ஸோ வேலிடிட்டி விசா இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 54 days தான் வேலிடிட்டி. ஸோ கடைசியாக அவங்க சவுதி அரேபியா விட்டு வெளியே போகிறதுக்கான கடைசி நாள் 13 April 2025. ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதுவும் சிங்கிள் தான். வெளியே போயிட்டிங்கன்னா அடுத்த புதிய விசாவில் தான் வர முடியும். அண்ட் சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 1 month தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இஷ்யூ பண்ண டேட்லேருந்து கரெக்டாக 1 month எக்ஸாக்ட்லி. விசா இஷ்யூ பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு மினிமம் ஒரு 3 days 4 days ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு 20 to 25 days வரைக்கும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியே போயிடணும். எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. மல்டிபிள் இன்றைக்கி எல்லாருக்குமே 54 days தான் கிடச்சிருக்கு. இனி வரக்கூடியவங்களுக்கும் அதே தான். ஸோ அவங்களுடைய மேக்ஸிமம் கடைசி எக்ஸிட் அதாவது டேட் 13 April 2025. ஸோ 13 Aprilக்கு மேலே நீங்கள் மல்டிபிளில் உள்ளே வரதும் வெளியே போகிறதும் முடியாது. இது நியூவாக இஷ்யூ பண்ண விசா. ஓகே, சில பேர் கேட்கலாம், முன்னாடி இஷ்யூ பண்ணி வைத்திருப்பாங்கல்ல, ஓல்டு எக்ஸிஸ்டிங் விசா அவங்கக்கிட்ட வேலிட் இருக்கும், நேற்று இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, 1 year கிடச்சிருக்கும். அவங்களுடைய என்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்தால் 90 days கிடைக்குமா அல்லது அவங்களுக்கு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற தகவல் இல்லை. இது எல்லாமே நியூ விசிட் விசாவை ஸ்டாம்பிங் பண்ணவங்களுக்கான தகவல் தான். நாளைக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணாலும் நாளைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணாலும் சிங்கிள் என்ட்ரி அதுலேருந்து கரெக்டாக 1 month கொடுப்பாங்க. ஸோ இப்படி நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் 13 Aprilக்கு மேலே உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க இந்த விசிட் விசா பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹஜ்ஜை இல்லீகல் ஹஜ் பண்ணுறது, இதை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது தான் மெயின். ஸோ ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் லீகலாக பண்ணுறதுக்கு தான் அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கீழே இன்றைக்கி விசா இஷ்யூ பண்ணும்போது கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, நாட் பெர்மிட்டட் டு பெர்ஃபார்ம் ஹஜ் எண்டட் டு மக்கா. அதாவது 29 Aprilலேருந்து 11th June வரைக்கும் மக்காவில் ஸ்டே பண்ணவே முடியாது விசிட் விசா பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மல்டிபிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இஷ்யூ பண்ணவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸிஸ்டிங் உங்கள் கையில் இருக்குது, அவங்க வர முடியுமா அப்படிங்கிற தகவல் எதுவுமே இது வரைக்கும் தெரியலை. இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ எக்ஸ்டென்ஷன் கோடும் கிடச்சிருக்கு, அவங்களுக்கும் எந்த தகவலும் இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடியது ஒன்லி ஃபார் நியூ விசா இன்றைக்கி ஸ்டாம்ப் பண்ணவங்களுக்கு 2 months தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வேலிடிட்டி 365 days உடைய அப்ளிகேஷன் இருந்தாலும் எம்பசியோடைய டிசிஷன். ஓகேவா? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி 1 month கொடுத்துருக்காங்க. விசா வேலிடிட்டி ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து 1 month கரெக்டாக முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்குது. ஸோ யாராவது இனி அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய ட்ராவல் பிளானை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர முடியுமா அல்லது போஸ்ட்பான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் விஎஃப்எஸில் சப்மிட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.